என் செல்லக்குட்டி எப்படி இருக்கீங்க? அ, சூப்பரா இருக்கேன் பாட்டி. சூப்பரா இருக்கீங்களா? அப்பா உன்னை நல்லா பாத்துக்கறாரா? ம். எங்க போயிட்டு வரீங்க பாட்டி? கோயிலுக்கு போயிட்டு வரேன். இந்தா. ம், கடவுளே. தியா, நீதான் ஐஸ்கிரீம் கேட்டல்ல? ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா? ம். தியாவை கூட்டிட்டு போய் ஆ, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. சரிங்க. கடை அங்க இருக்கு. வா. ம். வா போலாம். ஓ. அப்புறமா பாட்டி நல்லா இருக்காங்களா? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? பரவாயில்லம்மா, எல்லாம் நல்லா போகுது. உங்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்கம்மா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. தீபாவும் நல்லா இருக்கா. கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுறா. நான் கொடுத்த பலகாரம்லாம் தீபா சாப்பிட்டாளா? நீ கொடுத்த லேகியம் இருக்குல்ல, அதுவும் எடுத்துக்கறா. ம். ஆமா, அது எங்க இருந்து வாங்குன? வாங்குனதா? அதெல்லாம் நானே செஞ்சது, சொன்னேன்ல. அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் நாட்டு மருந்து கடையில இருந்து வாங்கி வறுத்து அரைச்சு நான் தான் அதை லேகியமா பண்ணேன். ஓ, அப்படியா? இல்ல, அத செய்யும் போது உடம்புக்கு ஒத்துக்காம இருக்கிறது எதையாவது? என்னம்மா துளசி இது? ஏன் இப்படி கேக்குற? நான் தினமும் அஞ்சலிக்கு அதை தானே கொடுத்துட்டு இருக்கேன். அவளுக்கு ஒண்ணும் ஆகலையே. அது இல்லம்மா, அதாவது அது தீபா சொல்லிட்டு இருந்தாங்க, குடிச்ச உடனே ஏதோ வயிறு எரியுது, காரமா இருக்குன்னு. அதான் கேட்டேன். காரமா? ஓ, அதுல கொஞ்சமா நான் மிளகு சேர்த்திருப்பேன். அதனால கொஞ்சம் காரம் தெரிஞ்சிருக்கும், அவ்வளவுதான். மத்தபடி எந்த பிரச்சனையும் இருக்காதுமா. அதான் முந்தா நேரத்துல இருந்து தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. புதுசா இருக்குல்ல, அதான் அவங்களுக்கு அப்படி தோணுது. போக போக பழகிடும் போல. பாட்டி. என்ன இது தியா? ஏய், சூப்பரா வந்துடா. இருக்கு. தியா குட்டிக்கா? அம்மா, சரிம்மா, நான் மார்க்கெட் போகணும், போயிட்டு வந்துடுறேன். சரி துளசி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. தியா குட்டி, ஜாக்கிரதை என்ன? ம், சரி, டாடா.